ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்கன்னா அதிக வெற்றிகள் பெற்ற பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் தோனி அவர்கள் தற்பொழுது அதிலேயுமே புதிய உச்சத்தையும் தொட்டு வந்திருக்காரு. அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 74 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருப்பதும், மேலும் இது தோனி அவர்களுடைய 150வது ஐபிஎல் வெற்றியுமே ஆகும். அதாவது ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்கன்னா 150 வெற்றிகள் என்ற மைல்கண்டை தொட்ட ஒரே வீரர் தோனி அவர்கள் மட்டும்தான். இந்த 150 வெற்றிகளை 135 வெற்றிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும், மேலும் 15 வெற்றிகள் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காகவும் கிடைத்திருக்கு. அதாவது தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா மொத்தமாக 259 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்று இந்த சாதனையும் நிகழ்த்தியிருக்காரு. இதிலேயுமே கேப்டனாக பெற்ற வெற்றிகள் பட்டியலுமே தோனி அவர்கள் முதலிடத்தில் இருப்பதும், கேப்டனாக 226 போட்டிகளில் 133 வெற்றிகளையுமே பெற்று வந்திருக்காரு. ஐபிஎல் தொடர்ல வேறு எந்த ஒரு வீரருமே இன்னும் கேப்டனாக 100 வெற்றிகளை கூட தாண்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐபிஎல் தொடர்ல அதிக வெற்றிகள் பெற்ற பட்டியலில் பாத்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு அடுத்த இடத்தில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரோஹித் சர்மாவுமே இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா 133 வெற்றிகளுடன் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இவர்கள் இருவரும் தோனி அவர்களுடைய 150 வெற்றிகள் என்ற மைல்கல் சாதனையை சமன் செய்ய முடியும் என்றாலும் கூட தோனி அவர்கள் பெற்ற வெற்றிகளின் எண்ணிக்கையை முந்த வேண்டும் என்றால் அவர் ஓய்வு பெறும் வரையுமே காத்திருக்க வேண்டும். அதாவது ஒருவேளை தோனி அவர்கள் 2024 ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெற்றால் அடுத்த 2 ஆண்டு ஐபிஎல் தொடர்களில் பங்கேற்றால் மட்டுமே ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜாவால் தோனி அவர்களுடைய சாதனையுமே முறியடிக்க முடியும். மேலுமே அதிக ஐபிஎல் வெற்றிகள் பெற்ற வீரர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் 150, ரவீந்திர ஜடேஜா 133, ரோஹித் சர்மா 133, தினேஷ் கார்த்திக் 125, சுரேஷ் ரெய்னா 125 என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.